இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெல்கம் டு திஸ் யூடியூப் சேனல் ஜோனியஸ் வேர்ல்ட். இந்த நாளிலும் ஒரு வசனம் கூறுகிறேன். எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம். எபிரேயர் 13 8 வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசுவானவர் இயேசுப்பா நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் மாறாதவராய் இருக்கிற கர்த்தர். தாவீது ஜெபித்த பொழுது காலை, மத்தியானத்தில், சாயங்காலத்தில், ராத்திரியிலும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் நைட்டில் ஜெபிக்கிறார். தன் கண்ணீரோடு கூட இருக்கிற சமயங்களிலும் அவர் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று அறிகிறோம். சங்கீதத்தில் இருக்கு, சங்கீதத்தில் போட்டிருக்கு. அதே போல் எபிரேயரில் நம்ம பார்ப்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மளை காப்பாற்றுகிற தேவன் அவர். அந்த வசனம் கூறுகிறது எபிரேயர் 13 5 வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் நேற்றும் இன்றும் நாளை மட்டும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்கிறார். ஆகவே இது ஒரு அருமையான வசனம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். பார்ஷாலிட்டி பார்க்குறார் தேவன். எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார், ஒரே விதமாகவே கருதுகிறார் ஆண்டவர். எல்லாரோட பார்ஷாலிட்டி அவரை என்றும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம். நம்ம போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அவர் மாறாத தேவன், பாஷாட்சி இல்லாத தேவன். அவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 வசனம் 13 வசனம். சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவது. சகோதர ஸ்நேகத்தாலும் நாம் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃபேமிலிஸில் சகோதர ஸ்நேகத்தால் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்வாறாக நாம் செய்வோமாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்வோமாக. இந்த நாளிலும் இந்த வசனம் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. என்ன வசனம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே என்ன ஒரு ஸ்லாக்கியம், என்ன ஒரு பரிசுன்னு ஒரு அன்பு. அவனுடைய அன்பினால் நிலைத்திருக்க கடவுது. சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்க கடவுது. எபிரேயர் 13 8 வசனத்தை சொல்லி உள்ளேன். ஆமீன், ஆமீன்.